யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது போல பல பிளாட்ஃபார்ம்ல நீங்க நேத்துல இருந்து அதிகமா பார்க்குற வீடியோ டிஜிட்டல் கோல்ட் அண்ட் சேஃப். நீங்க ஆல்ரெடி டிஜிட்டல் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட பணம் அவ்வளோதான். இது போல தானே வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? எல்லா டிஜிட்டல் கோல்டுமே பொய்யான ஆப்பா? டிஜிட்டல் கோல்டு இந்தியாவில் ரொம்ப வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் ACBI ஏன் டிஜிட்டல் கோல்டு எங்களோட ரெகுலேஷனில் வராது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் டிஜிட்டல் கோல்டு சேஃபாக இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது? ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப கிளியராக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக கவனிங்க, அப்போ தான் உங்கள் எல்லாருக்குமே புரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாம் கிடையாது, அண்ட் இது ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு தென் உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல SEBI அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டை டிஜிட்டலில் வாங்கி வைக்கிற பல ஆப்ஸ் எங்கள் கண்ட்ரோலில் வராது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேயே பாருங்கள், பல ஆப்ஸ், நாட் எல்லா ஆப்ஸுமே. ஃபர்ஸ்ட் SEBI அவங்க ரிலீஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்சுவலாக என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். டிஜிட்டல் கோல்ட் ப்ராடக்ட் செக்யூரிட்டிஸ் கேட்டகரியில் வராது. அந்த ஆப்ஸ் SEBI ஆர் எந்த லா கவர்னிங் அண்ட் கமோடிட்டிஸில் கீழே வராது. இந்த ரீசன்னால் இந்த ப்ராடக்ட் SEBI ஓட சூப்பர்விஷன் கீழே ஆப்ரேட் ஆகாது. அண்ட் ஃபைனலாக இந்த ஆப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்களோ இல்லை ஃப்ராட் பண்ணாலோ ரொம்ப பெரிய ரிஸ்கில் போய் முடிஞ்சிடும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் கோல்ட் ஆப்ஸை பார்க்க சேஃபாக இருக்கலாம், பட் அது எந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் வராது. ஏதாச்சும் தப்பு ஆச்சு அப்படின்னா மக்கள் சேவிங் டேஞ்சர் தான் அப்படின்றது தான் இருக்காங்க. வியூவர்ஸ், ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே SEBI அனௌன்ஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். சரி, டிஜிட்டல் கோல்ட் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமாகவே இருக்குது. ஏன் இப்போது இந்த வார்னிங்கை SEBI கொடுத்துருக்காங்க? ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்ட் ஆப்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. மக்கள் அவங்க டெய்லி யூஸ் பண்ணுற UPI ஆப்ஸ் வழியாகவே டிஜிட்டல் கோல்டை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ பட் அது எல்லாமே சேஃபாக இல்லை. அதனால தான் இப்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, லாஸ்ட் 2 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய அன்ரெகுலேட்டட் ஆப்ஸ் டிஜிட்டல் கோல்டை செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எந்த ஒரு கோல்ட் பேங்கிங்கும் இல்லை. ஆல்சோ அந்த ஆப்ஸ் நிறையா மிஸ்லீடிங் ஆட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ மக்கள் இந்த ஆப்ஸ் எல்லாம் SEBI ஆர் RBIயோட கண்ட்ரோலில் வரும் அப்படின்னு நம்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ இந்த வார்னிங் மெசேஜை போஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிஜிட்டல் கோல்டு ஆப் சேஃபாக இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட், நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்போட கோல்ட் பார்ட்னர் யார் அப்படின்றத பாருங்கள். MMTC-PAMP ஆர் சேஃப் கோல்டு ஆர் ஆக்மெண்ட். இந்தியாவில் இவங்க தான் ரெகுலேட்டட் வால்ட் ப்ரொவைடர்ஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் கோல்டு ஆப் இவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லைங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஆப்லேயே FAQவில் கோல்ட் பார்ட்னரோட நேம் மென்ஷன் ஆகிருக்கும், ஆர் நோ யோர் பேஜ்லேயே இருக்கும், ஆர் வெப்சைட்டில் கண்டிப்பாக கோல்ட் பார்ட்னர் யார் அப்படின்னு இருக்கும். நான் சொன்ன எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அதில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது டேஞ்சர் தான். செகண்ட், நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் கோல்டை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க? ரெகுலேட்டட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ், சீக்வல் லாஜிஸ்டிக் இது போல் வால் பார்ட்னர்ஸ் கூட டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நேமும் உங்கள் ஆப்பில் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்க்ரீனில் அதோட ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்புக்கு ஆடிட்ஸ் ரெகுலராக நடக்குதா அப்படின்றதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரெகுலேட்டட் ஆப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா
தேர்ட் பார்ட்டிஸ் ஆடிட்ஸ் எவ்ரி 6 months ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஆடிட் சர்டிஃபிகேட் ஆர் ட்ரஸ்டி டீட்டெயில்ஸை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்புக்கு ட்ரஸ்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா MMTC-PAMPக்கு பார்த்தீங்கன்னா IDBI ட்ரஸ்டிஷிப் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனி க்ளோஸ் ஆனால் கூட கஸ்டமரோட கோல் சேஃபாக இருக்கும். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் சேஃப் இல்லை அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வச்சுருக்க கோல்டை செல் பண்ணிடலாம், ஆர் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக கூட நீங்கள் ரெடீம் பண்ணலாம். செகண்ட், மந்த்லி ஆட்டோபே வச்சுருந்தீங்கன்னா இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. தேர்ட், சப்போஸ் உங்களால் செல் பண்ண முடியாமல் அந்த ஆப் செல் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆர் இந்த வெப்சைட்டில் போய் உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். சரி, சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்பில் MMTC-PAMP ஆர் சேஃப் கோல்டு ஆர் ஆக்மெண்ட் கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா தென் நீங்கள் வழக்கம் போலவே நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம், ஆர் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை லிமிட் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் டிரான்சாக்ஷன் ஐடியை எப்பயுமே ப்ரூஃபாக நீங்கள் வச்சுருக்கணும். இல்லை பயமாக இருக்குது, அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ETF, சாவரிங் கோல்ட் பாண்ட், எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசிப்ட் அதாவது EGR இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ SEBI இந்த டிஜிட்டல் கோல்ட் ஆப்ஸை பேன் பண்ணலை, ஜஸ்ட் மக்களுக்கு ஒரு வார்னிங் தான் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் டிஜிட்டல் கோல்டு வாங்குறதா இருந்தால் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மில் இருந்தால் மட்டும் வாங்குங்க. அந்த கம்பெனி ப்ராப்பராக ஆடிட் கண்டக்ட் பண்ணுறாங்களா, ட்ரஸ்டி வச்சுருக்காங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். இல்லை பயமாக இருந்தால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை கூட நீங்கள் கன்சிடர் நீங்கள் பண்ணலாம். ஐ திங்க் உங்கள் எல்லா டவுட்ஸையுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்களோட டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. உங்களோட ஒவ்வொரு டவுட்ஸுக்கும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாம் கிடையாது, அண்ட் இது ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு தென் உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் இன்னொரு ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு கீழே நீங்கள் ஹைப்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே போதுங்க, நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு ரீச் பண்ணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். தென் நீங்கள் என்ன நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்துட்ருக்க உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.